அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் முன்னால் ஒரு காரி மிக அழகான முறையிலே அழகிய குரலிலே கிராஅத் ஓதினார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதை கேட்டு எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது, மிகவும் மகிழ்ந்தார்கள். உடனே எஜமான் அவர்கள் சொன்னார்கள், அந்த காரியை அழைத்து சென்று என் மகன் முன்பாகவும் அவர்களை ஓதச் சொல்லுங்கள், என் மகனும் சந்தோஷப்படுவார் என்பதாக என்ன பண்ணாங்க, எஜமான் சொன்னாங்க. ஆனால் சூரத்துல் காரியாவை மட்டும் ஓத வேண்டாம் என்பதாக எஜமான் சொல்லி அனுப்பிச்சாங்க அந்த காரியிடம். ஏன் அப்படின்னு சொன்னால், எஜமானுடைய மகனார் ரொம்ப இளகிய உள்ளம் படைத்தவர்கள். மறுமையினுடைய அந்த திடுக்கத்தை, அந்த நடுக்கங்களை பற்றிய செய்திகளை அவர்கள் கேட்பார்களே, ஆனால் அவர்கள் துடிதுடித்து போய்விடுவார்கள் என்பதற்காக வேண்டி சூரத்துல் காரியாவை மட்டும் ஓத வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த காரி அவர்களும் பல வசனங்களை ஓதி காட்டினார்கள் எஜமானுடைய மகனாருக்கு முன்னால். ஆனால் தன்னை அறியாமலேயே சூரத்துல் காரியாவையும் ஓத ஆரம்பித்து விட்டார்கள். அதை கேட்டு நடுநடுங்கி உள்ளம் உழுங்கி அவர்கள் திடுக்கிட்டு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், ஆ என்ற ஒரு சப்தமிட்டு அவர்களுடைய மகனார் அப்பொழுதே உயிரை நீத்து விட்டார்கள். மகனார் மரணிச்சிட்டாங்க. அந்த செய்தியை கேட்ட ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க, சிரித்தார்கள், புன்முறுவல் பூத்தார்கள். அதை பார்த்த மக்களுக்கெல்லாம் ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. எஜமான் அவர்களே, சுமார் 30 ஆண்டு காலங்களாக தாங்களுடனே நாங்கள் இருக்கிறோம், தாங்கள் ஒரு முறை கூட சிரித்து நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் இப்பொழுது தாங்கள் சந்தோஷமாக சிரிக்கிறீர்களே, புன்முறுவல் போக்கிறீர்களே, இது சந்தோஷப்படும் நேரம் இல்லையே. மகன் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு சந்தோஷப்படுவதா என்று கேட்ட பொழுது ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய நாட்டம் இதுவாக இருக்குமே ஆனால் சொல்லிதான் அனுப்பினோம் காரியா சூரா ஓத வேண்டாம் என்று. ஆனாலும் அவரை அறியாமல் அது வந்து விட்டது. எவ்வாறு? அல்லாஹ்வின் நாட்டப்படி. அல்லாஹுவின் நாட்டத்தை நானும் பொருந்தி கொள்கிறேன். எனவேதான் அல்லாஹ் எதை பார்த்து மகிழ்ந்தானோ அதை நானும் பார்த்து மகிழ்கிறேன் என்பதாக எஜமான் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வை பரிபூர்ணமாக பொருந்தி வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.